முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மதச்சார்பின்மை என்னும் திமுக அரசின் இரட்டை வேடம் கலையத் தொடங்கிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். கந்தர் மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி மறுத்துவிட்டது, சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா நடத்த அனுமதித்துள்ளது என்ற பொய்யை சொல்லியிருக்கிறார் என்று தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றத்தில் காலம் காலமாக தீபம் ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டுவிட்டது, பாஜக சொல்லும் இடத்திலெல்லாம் தீபம் ஏற்ற முடியாது என்று முரசொலி நாளேடு திட்டவட்டமாக கூறியுள்ளது. கார்த்திகை தீபம் அன்று திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவிலில் காலம் காலமாக தீபம் ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டது. 2025 டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமையன்று மாலை 6 மணி அளவில் அருள்மிகு ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வழக்கப்படி திருக்கோவிலுக்குள் பாலதீபம் ஏற்றப்பட்டது. அதே நேரத்தில் வழக்கமாக ஏற்றக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு பின்பு சுவாமி புறப்பாடாகி 16 கால் மண்டபம் எதிரே உள்ள இடத்தில் சொக்கப்பனை ஏற்றி சுவாமிக்கு சாத்தப்பட்டது. இவை முறையாக நடந்தது, இது பக்தர்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் வழக்கமான இடத்தை மாற்றி வேறொரு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு கும்பல் உள்நோக்கத்தோடு பல காலமாக செயல்பட்டு வந்தார்கள் என்று முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது. மலைப்பகுதியில் இருக்கும் தர்காவுக்கு அருகில் இருக்கும் தூணில் தீபம் ஏற்றுவதன் மூலம் இரு மதப்பிரிவினரிடையே மோதலை உண்டாக்கி அதன் மூலமாக குழப்பத்தை ஏற்படுத்த பார்த்தார்கள். இதனை தமிழ்நாடு அரசு அனுமதிக்கவில்லை. கலவரம் ஏற்படுத்த பார்த்தவர்கள் நினைப்பில் மண்ணை போட்டுவிட்டது தமிழ்நாடு அரசு. அந்த எரிச்சலில்தான் நயினார் நாகேந்திரன் பேசியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, அதே டிசம்பர் 3ஆம் தேதியன்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற காட்சியை நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்தார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரில் சென்று தீபக்காட்சியை பார்த்தார்கள். உண்மையாக நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் இதனைத்தான் பாராட்டியிருக்க வேண்டும் என்றும் முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் 3177 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது. இது எந்த ஆட்சியிலும் நடக்காத சாதனையாகும். 997 திருக்கோவில்களுக்கு சொந்தமான 7701 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 7655.75 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதுவும் எந்த ஆட்சியிலும் நடக்காத சாதனையாகும். 2,03,444 ஏக்கர் நிலங்கள் அளக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளன. 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான 26,000 திருப்பணிகள் நடைபெற்று வருவதாக முரசொலி நாளேடு தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. 12,876 திருக்கோவில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ள மாநில ஆலோசனை குழு அனுமதி அளித்துள்ளது. 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களை தொன்மை மாறாமல் புனரமைத்து பாதுகாத்திடும் வகையில் 425 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் வசிக்கும் பகுதியில் உள்ள 5000 கோவில்கள், கிராமப்புறத்தில் உள்ள 5000 கோவில் திருப்பணிகளுக்கு நிதி உதவி அளித்துள்ளோம். ஆடி மாதத்தில் அம்மன் திருக்கோவில்களுக்கும், புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோவில்களுக்கும், அறுபடை வீடுகளுக்கும், ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கும் 60 வயது முதல் 70 வயதுக்கு உட்பட்ட ஆயிரக்கணக்கான மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் ஆன்மீக பயணமாக அரசு நிதியில் அழைத்துச் செல்லப்பட்டு வருவதாகவும் முரசொலி நாளேடு தலையங்கத்தில் அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு காட்டியுள்ளது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தினை செயல்படுத்தி இதுவரை 29 பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பின் 12 பெண் ஓதுவார்கள் உட்பட 46 ஓதுவார்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளன. அன்னை தமிழில் வழிபாடு செய்யும் திட்டம் 295 திருக்கோவில்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முரசொலி தலையங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பின் ஒரு கால பூஜை திட்டத்தில் பயன்பெற்று வந்த திருக்கோவில்களின் வைப்பு நிதி ரூபாய் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாகவும் தற்போது 2.5 லட்சமாக உயர்த்தப்பட்டு 18,000 திருக்கோவில்கள் பயன்பெற்று வருகின்றன. ஒரு கால பூஜை திட்டத்தில் உள்ள 18,000 திருக்கோவில்களின் அர்ச்சகர்களுக்கு திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் மாத ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு கால பூஜை திட்டத்தில் பயன்பெறும் திருக்கோவில்களின் அர்ச்சகர்களின் பிள்ளைகளின் நலன் கருதி அவர்களின் மேற்படிப்புக்காக கடந்த 2 ஆண்டுகளில் தலா 10,000 ரூபாய் வீதம் 900 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக முரசொலி நாளேடு தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டம் 30 திருக்கோவில்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நீண்ட ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு 935 நபர்கள் பயன்பெற்றுள்ளனர். திருக்கோவில்களில் 5 ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 1342 பணியாளர்கள் பணி வரன்முறைப்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, நயினார்கள் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனால் உண்மையான பக்தர்களுக்கு இது தெரியும். அவர்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி பற்றியும் முதலமைச்சர் பற்றியும் புரியும் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளது. எழுத்தாளர் ப. திருமாவேலன் எழுதிய 3 நூல்களை நேற்றைய முன்தினம் வெளியிட்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சியானது அனைவருக்குமான ஆட்சியாக எப்படி நடைபெற்று வருகிறது என்பதை மிகச்சிறப்பாக விளக்கியதாக முரசொலி நாளேடு தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த வாரம் விமான நிலையத்திற்கு எதிரே உள்ள தமிழ்நாடு ஹஜ் இல்லத்துக்கு நான் அடிக்கல் நாட்டினேன்.
அடுத்த சில நாட்களில் மனிதநேய மகத்துவத்தை சொல்கிற கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்றேன். மறுநாள் திருநெல்வேலி மாவட்ட அரசு விழாவில் நெல்லையப்பர் திருக்கோவில் வெள்ளித்தேர் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் ஓடும் என்று அறிவித்தேன். இதுதான் திராவிட மாடல். இதனால்தான் நம்மை எப்படி கார்னர் செய்வது என்று தெரியாமல் எதிரிகள் புலம்புகிறார்கள் என்று முதலமைச்சர் சொன்னதில் அனைத்தும் அடங்கி இருப்பதாக தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு கார்னர் செய்பவர்கள்தான் காணாமல் போவார்கள் என்று கூறி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.